வணக்கம் மக்களே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே ஃபோட்டோவில், டைட்டிலில், தம்ப்லைன்லேயோ பார்த்துருப்பீங்க ஆமாங்களா. ஸோ கண்டிப்பாக அதை தாங்க நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். வரக்கூடிய 15, 16, 17 தேதிகளில் பிஎம் கிசானுடைய தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் நேரடியாக வர வைக்க போகிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய ஸ்கீம் அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வரிசையாக கொடுத்துட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது 2025 இன்னொரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ மக்களே, கவலையே பட வேண்டாம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. இந்த இந்திய விவசாயிகளின் ஏழை மற்றும் சிறு பிரிவு மக்களின் நலனுக்காக மத்திய அரசு இந்த திட்டத்தை நடத்தி வருகிறது. திட்டத்திற்காக தகுதியுள்ள வேட்பாளர்களுக்கு ஆண்டுதோறும் 6000 உதவியை விநியோகிக்க அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. இது 3 தவணைகளில் 2000 செலுத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் 21வது தவணை 2025 ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசானில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தவணையை பெற இகேஒய்சி அப்படின்றது கட்டாயமாக நீங்கள் பண்ணியே ஆகணுங்க. ஸோ இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக பிஎம் கிசானுடைய 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். டிபிடி மூலமாகத்தான் இதை வரவு வைப்போம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டிபிடி அப்படின்னா டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் ஆதார் லிங்க் ஆகிருக்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மண்ணை தான் உங்களுக்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 3 மாநிலங்களில் வளர்ச்சி, வெள்ள பாதிப்பு மாநிலங்கள், பேரிடர் பாதிப்பு மாநிலங்களில் 21வது தவணையை வழங்கிட்டாங்க. இப்போ மற்ற மாநிலங்கள் மீதி இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையுமே பீகார் தேர்தல் காரணமாக இது எல்லாமே ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ இன்றோடு அதுவும் முடியுது அப்படின்றனால, தேர்தலுடைய எண்ணிக்கை இன்று முடியுது அப்படின்னால, ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. முந்தைய போக்குகளின்படி பிரதமர் கிசானின் 21வது தவணை நவம்பரில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெற்றிகரமாக இந்த பிகேஒய்சி கிசான் பிஎம் கிசானுடைய இகேஒய்சி சரிபார்ப்பின் பிறகு டிபிடி மூலம் நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிரதம மந்திரி கிசான் 21வது தவணைக்கான தகுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அடையாள அட்டையோடு விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய், தந்தை மற்றும் குழந்தைகள் ஒரு வேட்பாளராக மட்டுமே பரிசீலனை செய்ய முடியும். மேலும் அவர் இந்திய விவசாயிகளில் ஒருங்கப்பட்ட அல்லது சிறு பிரிவுகளை சேர்ந்தவராக இருத்தப்பட வேண்டும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வைத்து தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட், ஆதார் அட்டை, அடையாள அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், பேங்க் பாஸ்புக், பேன் கார்டு, விண்ணப்பதாரர் நில உரிமைகள். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் 2 ஏக்கர் கொடுத்துருந்தாங்க. இப்போ சிறு மற்றும் குறு விவசாயிகளும் இதை விண்ணப்பிச்சுக்கலாம். ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாமே குடும்ப தகவலோடு இந்த இதை விண்ணப்பிங்க. ஸோ இப்போ கூட விண்ணப்பிச்சிங்கன்னா கூட இந்த பிஎம் கிசானில் 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும். ஸோ இந்த இகேஒய்சி, அந்த விவசாயிகளுடைய ஃபார்மர் கார்னரில் போய்ட்டு உங்கள் நிலையை கிளிக் பண்ணிவிட்டு இகேஒய்சி உங்களுடைய ஆதார் எண்ணை போட்டுட்டு ஓடிபி வரும். அந்த நம்பரை என்ட்ரி போட்ட பின்னாடி இகேஒய்சி நீங்கள் சரி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 21வது தவணை தொகை வரதில் சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக சொல்லலாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த இகேஒய்சி டாக்குமெண்ட். மேலும் நில சரிபார்ப்பு விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் அதையும் நீங்கள் முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஸோ பிஎம் கிசானில் உங்களுடைய பெண்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். நண்பர்களே, பிஎம் கிசான் சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே ஃபோட்டோவில், டைட்டிலில், தம்ப்லைன்லேயோ பார்த்துருப்பீங்க ஆமாங்களா. ஸோ கண்டிப்பாக அதை தாங்க நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். வரக்கூடிய 15, 16, 17 தேதிகளில் பிஎம் கிசானுடைய தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் நேரடியாக வர வைக்க போகிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய ஸ்கீம் அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வரிசையாக கொடுத்துட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது 2025 இன்னொரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ மக்களே, கவலையே பட வேண்டாம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க.
இந்த இந்திய விவசாயிகளின் ஏழை மற்றும் சிறு பிரிவு மக்களின் நலனுக்காக மத்திய அரசு இந்த திட்டத்தை நடத்தி வருகிறது. திட்டத்திற்காக தகுதியுள்ள வேட்பாளர்களுக்கு ஆண்டுதோறும் 6000 உதவியை விநியோகிக்க அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. இது 3 தவணைகளில் 2000 செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் 21வது தவணை 2025 ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவணையை பெற இகேஒய்சி அப்படின்றது கட்டாயமாக நீங்கள் பண்ணியே ஆகணுங்க. ஸோ இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக பிஎம் கிசானுடைய 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். டிபிடி மூலமாகத்தான் இதை வரவு வைப்போம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டிபிடி அப்படின்னா டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் ஆதார் லிங்க் ஆகிருக்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மண்ணை தான் உங்களுக்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 3 மாநிலங்களில் வளர்ச்சி இந்த வெள்ள பாதிப்பு மாநிலங்கள் பேரிடர் பாதிப்பு மாநிலங்களில் 21வது தவணையை வழங்கிட்டாங்க. இப்போ மற்ற மாநிலங்கள் மீதி இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையுமே பீகார் தேர்தல் காரணமாக இது எல்லாமே ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ இன்றோடு அதுவும் முடியுது அப்படின்றனால தேர்தலுடைய எண்ணிக்கை இன்று முடியுது அப்படின்னால ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. முந்தைய போக்குகளின்படி பிரதமர் கிசானின் 21வது தவணை நவம்பரில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெற்றிகரமாக இந்த பிகேஒய்சி கிசான் பிஎம் கிசானுடைய இகேஒய்சி சரிபார்ப்பின் பிறகு டிபிடி மூலம் நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிரதம மந்திரி கிசான் 21வது தவணைக்கான தகுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அடையாள அட்டையோடு விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் ஒரு வேட்பாளராக மட்டுமே பரிசீலனை செய்ய முடியும். மேலும் அவர் இந்திய விவசாயிகளில் ஒருங்கப்பட்ட அல்லது சிறு பிரிவுகளை சேர்ந்தவராக இருத்தப்பட வேண்டும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வைத்து தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட் ஆதார் அட்டை அடையாள அட்டை பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் பேங்க் பாஸ்புக் பேன் கார்டு விண்ணப்பதாரர் நில உரிமைகள். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் 2 ஏக்கர் கொடுத்துருந்தாங்க. இப்போ சிறு மற்றும் குறு விவசாயிகளும் இதை விண்ணப்பிச்சுக்கலாம். ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாமே குடும்ப தகவலோடு இந்த இதை விண்ணப்பிங்க. ஸோ இப்போ கூட விண்ணப்பிச்சிங்கன்னா கூட இந்த பிஎம் கிசானில் 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும். ஸோ இந்த இகேஒய்சி அந்த விவசாயிகளுடைய ஃபார்மர் கார்னரில் போய்ட்டு உங்கள் நிலையை கிளிக் பண்ணிவிட்டு இகேஒய்சி உங்களுடைய ஆதார் எண்ணை போட்டுட்டு ஓடிபி வரும். அந்த நம்பரை என்ட்ரி போட்ட பின்னாடி இகேஒய்சி நீங்கள் சரி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 21வது தவணை தொகை வரதில் சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக சொல்லலாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இகேஒய்சி டாக்குமெண்ட். மேலும் நில சரிபார்ப்பு விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் அதையும் நீங்கள் முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஸோ பிஎம் கிசானில் உங்களுடைய பெண்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். நண்பர்களே, பிஎம் கிசான் சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.